அங்கு தேசத்தை ஆளக்கூடிய கர்ண மகாராஜா யார் வந்து எப்பொருளை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தான குறைவல்லல் அவர் தான் கர்ண மகாராஜா என்று அழைப்பார்கள். அப்படியா? ஆமா. அடிப்படை போல ஓடி போலாம் என்று ஒண்டியாய் அமர்ந்திருக்கிறார் அல்லவா? அந்த மன்னர் யாரு? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? தோழி என்ன சவுண்ட்? ரெண்டு நாட்டுக்கு வந்து தோழி தான். நீ தோழி இல்ல, தோழி. தோழி மோகநாயகி பேரு. என்னை பத்தி எல்லாம் பெருமையா சொன்னா பாரு. மேல இருந்து கீழே வரைக்கும் பயணத்திலே போட்டுறவளுக்கு அவ்வளவு பெரிய வசதியான ஓடா புழுமுஞ்சா மகாரா சொத்து பண்ண மாப்பிள்ள நீத்து குத்துக்கலா நின்னுங்கறா. மகாரா யார் மாப்பிள்ள? மினிஸ்டர் ஆபீசர் மாப்பிள்ள. மகாரா சொத்து பண்ண தம்பி பார்க்கலாம். யார் மாப்பிள்ள? கூப்பிடுகால பேருக்குதா இல்ல வந்தா கொடுத்துறாங்க. இருக்கிற கத்தி சோட கூட இல்ல பொண்ணு பார்க்க வந்தா. மகாரா மாமா இல்ல யாரா? உங்களுக்கு யார் என்று தெரியவில்லை. ஆனால் மரகத தேசத்தை மகிழ்ச்சியுடன் ஆளக்கூடிய ஜராசந்திரன் மாமன்னர் அவர்தான். ஒருவள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நொடிக்குள் கல்யாணத்தை முடிக்கிறேன் என்று சொல்லி பெருமையாக இந்த பாசபையில் அமர்ந்திருக்கக்கூடிய மன்னர் அவர் யார் அம்மா? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று எனக்கு பெருமையாக சொல்ல வேண்டும். கேட்டு சொல்லுங்க. அம்மா குப்பி இருக்கிறவனா தெரியாத அவனுக்கு பொண்ணு பார்க்க வந்த இந்த மாப்பிள்ளை இப்படிதான் நீ தானே தோழி என்னை பத்தி பெருமையா அந்த அம்மா கிட்ட சொன்னா தாத்தானிக்கே கூட்டு போய் நல்லா பெரிய இரும்பு கூட அவனை பார்த்து உனக்கு கீழ இருந்து மேல வருதுக்கோ பூரா இரும்புலயே போட்டுறான். கொஞ்சம் கூட கேப்ப விட மாட்ட பூரா போட்டிடுவான். எனக்கு பெருமை அழகு பத்தி சொல்றீ நான் தான் மாப்பிள்ளை சொல்றீ சொல்லு மாத்தி சொல்லிட்டுனா அது உண்மையில வந்து ஒரு சுங்க அடிக்குது. என் மேல மாப்பிள்ளை பாரின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மன்னர் பேர் என்ன தெரியுமா? ஒரு தேங்காயை உடைத்து வைத்தால் வெண்மையாக உள்ள அழகாக வெண்மையாக நிறம் இருக்கும். அதனால அவரை பார்த்தால் கள்ள கவனமற்ற நல்ல உள்ளம் கொண்டவர். மலை தேசத்தை ஆளக்கூடிய மலைநாட்டு மன்னர் இவர் தான். அப்படி இருந்தாலும் கையாலே கேளும் இங்கே தகலரோ வந்து தூள்தே
எங்கே வருகிறார் என்று பாரப்பா. ராஜாக்கள் வருவார் என்று வழி மீது விழி வைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என் மனதிலே நான் ஆசை கொண்டேனே. வருவார் என்று என் மனதிலே ஆசை கொண்டேன். பாண்டவர் ராஜாக்கள் என் இடத்திலே வந்து நான் பேச கனவு கண்டேன். பாண்டவர் ஒண்ணு வரவில்லையா? தோழி மோகநாயகி, இது வெள்ள கொடுமை. கொடுமை மாத்தில்லா இவ ராஜாக்களுக்கு விதியா இருக்குமா இல்ல மதியா இருக்குமா? மங்கையர் ஒரு திருக்க மலைகளை தாண்டி இவர் எங்கிடா போக போறோம் என்றவர் இருந்தானால் இந்த துங்கவில் என்ன ஆகுமோ, இந்த சுயமரம் என்ன ஆகுமோ, இந்த துங்கவில் யார் வளைப்பார் என்று தெரியவில்லை. அதனால் இந்த சுயமரமாகப்பட்டது நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்த வேண்டும் என்றால் யாரிடத்தில் செல்ல வேண்டும்? தந்தையாகியவர் தந்தையாரிடத்தில் சென்று பார்த்து உடனே சுயமரம் நிறுத்த வேண்டும். அப்பா அப்பா அப்பா
படைத்த துரியோதன் செய்த சூது கையில் நெருப்பை அள்ளி கனகடித்தான் துரிய பூமன் கறந்த பால் மணி பூகாதப்பார் பருத்த சென்னல் முளைக்காது பாண்டவர் அரைக்கு மாளிகளே மாண்டதுதான் பாண்டவர் வீட்டு வந்து இந்த சுயவர வேள்வியிலே இந்த வில்லை வளைத்து பலம் முடிப்பது நிச்சயம் கிடையாது. அதனால் இந்த சுயவர வேள்வி வேண்டாம் அப்பா. இந்த சுயவர வேள்வியை நிறுத்தி விடுங்கள். பிள்ளைகள் தான் இன்னும் வழியும் மற்றொரு எத்தனை அவசரம் வந்தாலும் இந்த நல்ல இல்லாத விளையாது என்று சொல்லி ஆய்க்காடு செய்திருக்கிறார். தைரியமா இரு. சுயமானவர்கள் அனைவரும் வந்து வில்ல வளைக்கிட்டோம். உனக்கு திருமணம் நடக்கும். இது என்ன கல்யாண விட இளவு விடையா? என் மகளாக பார்த்தாலி அவன் மனதை தான் என்ன வில்லு வளைக்கிற அனுமதி உனக்கு உண்டு. நடத்து நிறுத்து. நிபந்தனை எப்படி தெரியுமா? இந்த வில்ல வளர்த்துனா பொண்ணு சூத்துக்கு அவங்களாம் ஆளுன்னு பேசிக்கிறேன். இப்படி வந்து மாப்பிள்ள உனக்கு நான் புத்தி கேட்டு போச்சா? மல்லாட்டு மல்லா என் பொண்ணை கட்டினுமா வந்து கட்டினு போயிட்டு மாட்டா மன்னா எப்படி தெரியுமா? இந்த வில்லுக்கு நிபந்தனை இந்த வில்ல வளைத்து மேலே சொல்ல மச்சான் தடுத்து இங்க நடக்கிறா இல்லை பார்த்து நாடிய போட்டினா பொண்ணு முன்னுக்கு எனக்கு தவற மாட்டேன். சத்தியமா தவற மாட்டேன். மாமனார சொல்லு பாருங்க பொண்ணு அம்மா பேசுன்னு போலாம் கொஞ்சம் பாலி போக்கா மாப்பிள்ளையா நான் தாண்டா. சரி பொண்ணு எனக்கு தான் அனுபவம் இல்ல வழி பேசுகிறோம். வலிக்கிறது நான் தான். யாரெல்லாம் போறா இப்படிக்கு கல்யாணத்துல சோத்து போகணும் எல்லாரும். ஒண்ணு நம்மளுக்கு தான் யாரும் ஒண்ணு பின்னு வாங்க வேண்டியதில்லை. பாஞ்சாலி நம்மளுக்கு தான். நீங்க செவ்வாய் அன்னைக்கு போனா நல்ல வசூலா சோத்தை திரும்பிட்டு போ உக்காரு. ஆமா இவெல்லாம் சோத்து தெரிஞ்சு நாம அவங்ககிட்ட அவமானப்படுறதாக்கு நான் தான் பொண்ணு எனக்கு தான் சோத்தை திரும்பிட்டு போட்டு உக்காரு உக்காருடா பரா எவடா நீட்டுக்குது. பஸ் இருக்கிறவங்களா யாருக்கு கல்யாணம் நம்மளுக்கு தான். கௌர பிடிக்கும் போதே சொல்லு இந்த வில்லு மாநாட்டு முடிச்சுக்கிட்டு கொடுப்பாரு. என்ன சொல்றது விளையாடுக்கு நானே வளைஞ்சுக்கிறோம் தூக்கிட்டு வரும்போது வளைஞ்சு இது எப்படி இருக்குது தெரியுமா? எல்லாருக்கும் இரும்பு இது எனக்கு மட்டும் திரும்பு. எல்லாருக்கும் இரும்பு இது எனக்கு மட்டும் என்ன பண்ண என்ன பொண்ணு கூட்டு போயிட்டா எந்த பொண்ணை கூப்பிடுற நீ? இதுக்கு என்ன நிபந்தனை? வளைத்தால் பொண்ணு. இந்த வில்ல வளைச்சி கட்டினா அந்த பொண்ணு. இந்த பொண்ணு நான் வில்ல வளைக்கல இந்த பொண்ணு நாங்க. இது என்ன ஜவுளி கடை வியாபாரமா? ஒரு புடவை எடுத்தா ஒரு புடவை ஒண்ணு போடாதா இல்ல நானே வளைக்க முடியாது. வில்ல யாரு வளைக்கிறாங்க பாப்பா? பொம்மை தலைக்காயா பொம்பாளி மக்கா யாரு வளைச்சாங்க பார்த்து பொண்ணு எனக்கு இவன் குளிச்சிடறான். வாழ்றாப்பா பாக்குறான் பாரு. நானே அந்த கழட்டு மூலம் நீ கழட்டிடுறியா பாக்குறா? நானே வரைக்கும் இல்ல குளிச்சிட்டியா? அழைச்சிட்டு வாங்கயா
போடா சூத்துமன் உக்கார வந்துட்டான் புடிச்சிடறேன் காய்ச்சறேன் நானே வேலைக்கு போல எழுந்து வந்துட்டான் நல்லாவோ இந்த ஆபீஸுக்கு போறாரு பாப்பா இவர் வச்சிருவாரு நம்பிக்கை ஆகலாம் நானே வலிக்காத இவர் வச்சிருவாரு அத நானே வலிக்கிறப்பா ஏழைகள் சபையர்கள் எப்படி என்றால் கர்னல் சுந்திவாத பிள்ளைதான் பேசர மகன் கொடுத்த ஆய்க்கானம் பிரகாரம் கர்னல் வில்ல வளர்த்து ஆணித்த போட்ட போது சாட்சாதே ஆண்டவர் பார்த்தார். கர்னல் வில்ல வளர்த்து பாஞ்சால திருமணம் செய்தால் மகாபாரதம் நடக்காது நடத்தவும் முடியாது என்று சொல்லி சாச்சாரி ஆண்டவர் சுண்டாலியாக அவதாரம் எடுத்து அந்த நாணயத்தை கெடுத்தார். கர்னல் கீழே கவந்தமான விழுந்திருக்கிறார். அவரே பேசுவார். ஐயா சபையார்களே பெரியவர்களே இந்த வில்லை வளர்ப்பதற்கு மறுமுறை ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியுமா? ஏன்னா இதை நான் லட்டு வியாபாரமா இன்னொருத்தவன் வாங்கிக்கிறேன். நாங்களே வேலைக்கு ஒருத்தாரம் தான் என்ன வளைக்கிறது. நான் நாடாட்டும் பொழுது நான் அறந்து விட்டது. மறுமுறை ஒரு வாய்ப்பு கொடுத்தீர்கள் இந்த வில்லை நான் வளர்த்து விடுவேன். எனக்கு கூட 10 முறை கொடுத்தா நானும் வளர்ச்சி கட்டி போலாம் தான் பாக்குறேன். அப்படியா போய் உக்காருப்பா. என்னாலே இந்த வில்லை வளைக்க முடியவில்லை என்றால் இந்த பாஞ்சாலியை யாரும் மனம் முடிக்க முடியாது. இவள் கெட்டவளே கெட்டவள் தான். யாருமே இவளை மனம் முடிக்க முடியாது. யார் வளைக்க வேணாலும் பார்க்கலாம். மாமா இப்ப 3 ஷிஃப்ட் இப்ப நீ புறப்படு மாமா. நான் பார்க்கணும். எப்படி யா வில்ல வளைச்சிருவான். வளைச்சிருவேன். இந்த பொண்ணு எனக்கு அண்ணன் தம்பி ஆகணும்பா. முறை இல்ல முறை இல்ல மக ஆகணும். ஆமா அப்பா ஏய் தகுதியில தொகுதி நிற்கக்கூடாது குட்டியே. ஆமா போடா எங்கனா போய் கரா போய்ட்ற ஃபர்ஸ்ட் போய் உட்கார. போய் உட்கார மாமா. எழுந்துட்டாண்டா கடப்பார முடிச்சாங்க அப்பா. வில்லே வளைக்கிறது நானு. ஒண்ணு எனக்குதான். ஒண்ணு கல்யாணம் பண்றது நானு. நானே வளைக்க எத்தனை பேர் வளைத்தாலும் முதல் நிகழ்ச்சி கிடையாது புகழ்ச்சி கிடையாது. 55 நாட்டுக்கு இளவரசனா இந்த வில்ல வளைக்க விட்டால் பெருத்ததோ அதனால் வில்ல வளைப்பே பாஞ்சாலியை திருமணம் செய்ய வேண்டாம். எல்லாம் அப்படிதான் போனாங்க. நானும் ஆனாப்பியா நீ தொட்டையுமே பர்கூர் ஒரு வில்ல பார்த்தோம். இப்ப இந்த ஒரு வில்ல பாத்துனுங்க. பார்க்க முடியாது. தொட்டவனே தொங்கி கீச்சு பாத்தியா? அதெல்லாம் கம்பீரண்டா. பர்கூர் ஒரு வில்ல பார்த்தோம். அடுத்து இப்ப தாமரை போயிட்டு பாக்குறோம். இந்த வில்ல நான் அடுத்து காவேரி படத்தில் சொல்லுவோம். தூக்கின்னு வரும்போதே தொங்கின்னு வருது நின்று. எங்க வில்லையா பையா ஒரே வெக்கமாக்குது எனக்கு. வெக்கத்திலேயே முதல்ல வளர்ச்சி கட்ட அப்புறம் கல்யாணம் எனக்கு தானே. நீ வில்லையா வளர்ச்சாலே பொண்ணு எனக்கு தான். பின்னுவா முடியாது. எப்படி இருக்கிறது வில்லானது? அந்த ஓங்கிய வில்ல ஒரு 55 நாட்டு 56 நாட்டுக்கு இன்று இளவரசர் நாளை பேரரசர் ஒரு நாட்டு மன்னராகப்பட்டவர் கவுந்த பான்மையாக வில்லி வளைக்க முடியாமல் விழுந்திருக்கிறார் என்று எழுந்து இந்த பார் சபையை நகைக்கிறாயே. இது நான் சிரித்ததாக நினைப்பாரா? இல்லை பாரு, நீ சிரித்ததாக நினைப்பாரா? இது தவறானதம்மா, இப்படி செய்யக்கூடாது. பார்ப்பதற்கு கேவலமாக இருந்து திரிச்சு விட்டேன். மன்னித்து விடுங்கள். அப்படியாகட்டும். நடுப்பா
மாமா நீ யாருடா? மாமா ஏய், என்ன? என்னை எழுப்பு எலி, 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 எலி. எலிடா. மாமா என்னை யாருன்னா பார்த்தாங்களா? யாருமே இல்லையே. மீசில மண்ணு ஒட்டிக்கிறா பாரு. எதுவுமே கிடையாது. எலி, 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 எலி. மாமா நீ யாருடா? ராஜராஜர்கள் தோன்றதுக்கு தமிழே மாமா அந்த வில்ல வளைக்கலாம் என்று நான் சென்றவுடனே என்ன பண்ண? மாமா வில்ல வளைக்க முடியாமல் நான் கவர்ந்த பாவனையை கீழே விழுந்தேன மாமா. அது மாமா என்ன? யாரு மாமா என்னை கை தட்டி சிரித்தது? நல்ல யோசனை பண்ணி பாரு. மாமா அந்த கொட்டி சிரிக்கு என்ன அவனுக்கு எதிர்த்தாலே. அந்த கொச்சி தெருக்கியாகப்பட்டவள் மாமா ஒரு ஆண் மகன் கீழே விழுதான் என்று வராமல் என்னுடைய இளவரசன் என்னுடைய பேரரசன் கீழே விழுதான் என்று அறியாமல் ஒய்யரமாக நின்று கொண்டு கைத்தட்டி சிரிக்கிறான மாமா. மாமா இந்த உலகமே அவளை என்னவென்று பட்டுகிறது தெரியுமா மாமா? யாரு தெரியுமா மாமா? அந்த பத்தேனை பார்த்தாலே என்னை பார்த்து நினைத்தாலே எந்த தெரியுமா? உலகமே பத்தினி என்று பட்டக்கூடிய அந்த பாஞ்சாலியானவள் மாமா நான் விழுந்தேன் என்று வராமல் கைத்தட்டி சிரித்திருக்கிறாள் மாமா. ஏய், போ. விடமாட்டேன் விடமாட்டேன் மாமா. என்ன பண்ண? ஏன் மாமா ஒரு ஆம்பளை அம்பளை. என்னுடைய இளவரசன் நான் என் பேரரசன் யாருன்னா என்னை மதிக்குவாங்களா மாமா? எழுதி கொடுப்பாங்களா? போய் ஒரு பொட்டச்சி மாமா ஒண்ணா போ. என்னை பார்த்து கை தட்டி. கை தட்டி சிரித்து விட்டாள் மாமா. ஆமா. பகை ஆமா. ஏய், நீ என்ன பாம்புடா? ஒரு நச்சு பாம்பு மாமா. நான் பாம்பு நீ. எப்பொழுது என்னை தீண்டி விட்டாலோ பழி வாங்காமல் விட மாட்டேன் மாமா. கூடாது. இந்த வில்லை எவன் அழிக்கிறான்னு பார்க்கலாம். 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 அழைச்சிட்டியா? அழைச்சினே மாமா காலங்காத்தால சோப்பு போட்டு விப்பிட்டான். ஏமானாலாம் காரி துப்புறாங்க. சோத்து கையில கொண்டு எவன் இல்ல வளைக்கிறான்னு பாக்கலாம். ஒவ்வொரு நாட்டரசர்களும் இங்கு வந்து வில்லை வளைத்தார்கள். யாரோடும் வில்லை வளைக்க முடியவில்லை. பிரேமர்களாக தாயோடு நாங்கள் வந்து ஓரமாக அமர்ந்திருந்தோம். இந்த திருமண பந்தம் மிக மேன்மையானது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய ஒரு சம்பவம். ஆனால் பாஞ்சாலியாகிய திரௌபதியை திருமணம் செய்ய இங்க வந்திருக்கிறேன். பிள்ளை வளைக்கலாம் என்று நினைக்கும் போது இந்த திருமண பந்தம் எதில் தொடங்கி எதில் முடிவடைகிறதானால் பூ என்ற ஓர் எழுத்து, நார் என்ற 2 எழுத்துடன் சேர்ந்து பூமாலை என்ற 3 எழுத்தாகி கழுத்து என்ற 4 எழுத்தில் விழுந்து திருமணம் என்ற 5 எழுத்தில் நிச்சயித்து முதலிரவு என்ற 6 எழுத்தில் அறிமுகமாகி குடும்ப வாழ்வு என்ற 7